ஐ டோன்ட். இங்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப பொறுமையா எல்லாரும் பேசுறது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த டீம் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாறு டீமு. ரொம்ப எமோஷனல் டீமு. நீங்க பார்த்திருப்பீங்க. பேருக்கு பேர் சொன்னாலே அழுதுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ராம்காம், ஹாப்பி சினாரியோ இருக்கு. அவங்க எல்லாரும் வந்து அறிமுகப்படுத்துறோம். ஆனா எல்லாரும் வந்து ஒரு பயங்கர இந்த சோக கதை மாதிரி உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. பட் அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா சில நேரத்துல இந்த மாதிரி ஒரு டீம் அமையும். நீங்க ஒர்க் பண்ணும்போது யூ ஜஸ்ட் கனெக்ட். அந்த கனெக்ஷன் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா ஒன்றும் தெரியாது. இது ஒன்னே ஒன்று சொல்ல முடியும். கடவுள் எழுதி வச்ச கனெக்ஷன், அவ்வளவுதான். ஏன்னா அவர் முடிவு பண்றாரு யார் எப்போ சந்திக்கணும், எந்த நேரத்துல எது நடக்கணும். அண்ட் ஐ திங்க் வி ஜஸ்ட் கனெக்ட் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். அந்த மாதிரி தான் இந்த டீம் என் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எனக்கு வந்து சந்தோஷ் தான் சொல்லணும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அனியும் சந்தோஷும் வந்து பள்ளிக்கூடத்துல ஒன்னா படிச்சிட்டு இருந்தாங்க. நீ பார்க்காத அழுதுருவேடா. ஸோ எனக்கு சந்தோஷ்க்கு நான் எப்பவுமே சொன்னேன், சந்தோஷ் பார்த்த உடனே எனக்கு லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட் வரும்ல, அதுதான் எனக்கு சந்தோஷ் பார்த்தோன்னே லவ் இட் ஃபர்ஸ்ட் சைட். நான் ஸ்கூலுக்கு போறேன். பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே படிக்கட்டுல ஒருத்தன் ஓடி வந்தான். அவன் ஸ்கூல் ப்ரிஃபெக்ட் கேப்டன்னா எனக்கு தெரியல. நல்ல அழகான முகம், நல்ல சிரிப்பு. அப்போ தாடியில கிடையாது, குழந்தை, பச்சை குழந்தை, குட்டி. ஓடி வந்தோன்னு என்னை பார்த்தனே ஹாய் ஆன்டி சொன்னான். ஐ வாஸ் லைக் அவ்வளவுதான் காலி. ஐயோ ஐ மீன் லவ் திஸ் பாய். அது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அனி பாப்பா கீழே வந்தா. சாரி, அனி பாப்பா சொல்றேன், அனியும் கீழே வந்தா. அனி கீழே வந்தோன்னே நான் சொன்னேன், அனி ஒரு பையனை பார்த்து ரொம்ப கியூட்டா இருக்கா, யூ ப்ளீஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹிம்னா. யாருன்னு கேட்டா. யாருன்னா எனக்கு தெரியல. கீழே வந்தா, அழகான சிரிப்பு. அப்போ கேட்டா, இப்படி களி ஹேர் இருக்கு, நிறைய முடி வச்சிருக்கானா. ஆமா. உங்களை பார்த்தோன்னா இன்னும் இங்கிருந்து இது வரைக்கும் சிரிச்சானா. ஆமா, அவனே தான். யாரு கூட வேணாலும் நான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன், அவங்க எதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க மாட்டேன் சொன்னான். இப்படிதான் எல்லா நல்ல விஷயங்கள் ஒரு சண்டையில ஆரம்பிக்கும் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஆரம்பிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் தான் சந்தோஷ் நனந்துட்டா. இன்னைக்கு என்னடா, ரெண்டு பேரும் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்போ போன் பண்ணாலும் அவன் நம்பர் பிஸியா இருக்கும், இல்லைன்னா இவன் நம்பர் பிஸியா இருக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் என்னத்தான் பேசுறாங்கன்னு தெரியல, ஆனா பேசிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல அழகான, எனக்கு பையன் கிடையாது, ஆனா அழகான ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்கு. அது மறுபடியும் எங்க குடும்பத்துல ஒரு பியூட்டிஃபுல் சன் ஐ ஹவ் காட். ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் மீ கண்ணா. அண்ட் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல இப்படிதான். அனந்ததா லண்டன் போகும்போது படிக்கிறதுக்கு நான் லண்டன் போனேன் சொன்னான். சரி கண்ணா, எனக்கு தெரியும் 6 மாசம் தாங்க மாட்டான். ஏன்னா 6 மாசம் தாங்க மாட்டான், அதுக்கு காரணம் வந்து இவன் ஒருத்தன் தான். இங்க முன்னாடி உட்காந்துருக்கேன்னா அவன் விட்டுட்டு அவன் எப்படி இருப்பாரோ எனக்கு தெரியும். ஆனா லண்டன் போவேன், ஐ வாண்ட் டு ஸ்டடி நான் சொல்லிட்டு போனான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் நானும் கூட போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் 6 மாதத்துல வந்து எப்போ பேசினாங்க, எப்போ இந்த கதை பேசினாங்க. அப்புறம் பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒர்க் பண்ணாங்க. அப்போல இருந்து அவன் தும்னாலும் இவளுக்கு அழகு வந்துடும். அவன் தும்பிட்டா, அவனுக்கு உடம்பு சரியில்லை, இந்த ரேஞ்சில. சோ தெரியல. கண்டிப்பாக சந்தோஷ் நனி சொல்லும் போது ஐ திங்க் இதுல எப்படி நீங்க ரஜினி பாக்குறீங்களோ அதே மாதிரி அவங்க போன ஜென்மத்துல ட்வின்ஸ் நினைக்கிறேன். அப்படிதான் ரெண்டு பேர் இருக்காங்க. பட் இந்த கதை கொண்டு வரும்போது அனிதா சொன்ன, அம்மா ஒரு அழகான கதை இருக்கு, சந்தோஷ் சொல்லியிருக்கான், ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ட், நீங்க கேளுங்க. சரி சொல்லுங்க, யாருமா டைரக்டர்? இஸ் அ நியூ கைமா, புது பையன், நீங்க வந்து கேளுங்க. அப்போதான் ஐ மெட் திஸ் மேன் கால் மிஸ்டர் அஸ்வின் கந்தசாமி. வந்தாரு, கதை சொன்னாரு. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு வெரி குவர்க்கி, ஸ்பங்கி, வெரி யூத்ஃபுல், காமெடி இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி கதை பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ஐ செட் ஐ எம் ஆன் போர்ட். சுந்தர் சார் கிட்ட சொன்னோம், அவரு வந்து எஸ் லெட்ஸ் டூ இட் நாங்க. அண்ட் யார் ஹீரோனா, அப்கோர்ஸ் அனி வந்து சந்தோஷ் இல்லாம ஒர்க் பண்ண மாட்டான்னு தெரியும். அண்ட் வி வர் வெரி ப்ரவுட். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தட் சந்தோஷ் நாங்க வந்து அவனில இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஏன்னா நாளைக்கு வந்து சந்தோஷ் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம், தம்பி நான் தான் தம்பி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படி நான் சொல்லணும்னா எனக்கு ஆசை. என் பையன் வந்து இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிட்டானா அதை பார்க்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி பெருமை இருக்கும், அந்த மாதிரி பெருமை எனக்கு இருக்கணும்னா சந்தோஷ் உண்மையில
அவ்வளோ ஒரு அழகான ஆர்டிஸ்ட். நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து பார்க்கும்போது அவனுக்கு ஒரே மைண்ட்ல இருந்தது, நான் நடிக்கணும், நான் நடிகன் ஆகணும். படிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே. ஆனா நான் நடிக்கிறோம். இந்த பேஷன், அந்த வெறித்தனம். அண்ட் அதுக்காக என்ன சொன்னாலும் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறதும், குதிரை சவாரி பண்றதும், ஸ்விம்மிங் போறதும், எது கேட்டாலும் லைக் அவர் சொன்ன மாதிரி பேட் டெண்டர் ரோல் இருக்குன்னா அதுக்கு ப்ராப்பர் கிளாஸஸ் போய் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி இன்னும் ஐ ஹாவ் டு பி பர்ஃபெக்ட் அதெல்லாம் பண்ணிட்டு அந்த அந்த வெறித்தனம் இருக்கும்போது நிச்சயமாக சக்சஸ் தானா வரும் உங்ககிட்ட. அண்ட் அஸ்வின் கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து மறுபடியும் சேஞ்சஸ் கேட்கல. அஸ்வின் கொஞ்சம் இப்படி பண்ணலாமா யோசிங்கன்னா, மேம் இது நான் சொல்றதா கரெக்டா இருக்கும் யோசிப்பாரு. ஆனா அவர் சொல்றத மட்டும் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிடுவாரு. ஸோ தட் கான்ஃபிடன்ஸ் லெவல் எத்தனை பேருக்கு வரும்? தே ஆல் பக்கிள் டு ப்ரெஷர்ஸ். உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்க சொல்றத வெறும் ஆமா போடுறதுக்குன்னா சில பேர் இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம இல்ல, எனக்கு என்ன வேணும் அதுதான், திஸ் இஸ் மை ஃபில்ம், என்னுடைய படம், நான் எப்படி இமேஜின் பண்ணியிருக்கேன், நான் எப்படி வந்து இந்த படத்தை உருவாக்கணும், நான் வந்து எனக்கு கனவு இருக்கு, அந்த மாதிரி தான் நான் உருவாக்கினேன் சொல்லிட்டு அவர் இந்த படத்தை எடுத்தார். அண்ட் தட்ஸ் வை, ஏன்னா டைரக்டர் சார் சுந்தர் சார் இருக்கும்போது ஹீ ஹேஸ் ஹிஸ் ஃப்ரீடம். டைரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப் சொல்றோம். ஸோ அவருடைய ஃப்ரீடம் அவருக்கு கொடுத்தோம். ஏன்னா சுந்தர் சார் ஒரே வார்த்தை சொன்னாரு, இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம், நோபடி வில் இன்டர்ஃபியர், he has to give what he is got. அவர் மைண்ட்ல இருக்கு என்ன மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு சீன் எப்படி இருக்கணும் அவர் இமேஜின் பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம், லீவ் இட் டு ஹிம். Of course, then we have Samyukta, the beautiful girl. She's so different, she brings so much of life on screen. And உண்மையிலே அந்த அந்த பிரியா கேரக்டர் சொல்லும்போது வேற யாருமே அந்த கேரக்டர் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி உண்மையிலே நாங்க காஸ்ட் வந்து ஃபுல்லா அசெம்பிள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த ரஜினி கேரக்டருக்கு தான். யார் இதுக்கு கரெக்டா இருப்பாங்க? சந்தோஷ் ஓகே, ஆனா அதுக்கு பேரலா இருக்கணுமே யார்? அது ரொம்ப ஓவர்வெல்மிங் இருக்கக்கூடாது, அதே சமயத்துல அந்த கியூட்னஸ் இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து சிம்பத்தி இருக்கணும், பீப்புள் ஷுட் பி ஏபிள் டு பிலீவ் இன் ஹர். அத்தனை ஐ திங்க் 100 பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருப்போம். ஆனா ஃபைனலி வி zeroed it down to Rashmi. So I think thank you so much for being part of us, Reshma. அதே மாதிரி வினோத், விடிவி சார், பக்ஸ், நீங்க, விச்சுனா, எல்லாரும் வந்து the entire team சொல்லும்போது இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். மற்ற நான் லொக்கேஷனுக்கு போனதே இல்லை. பக்கத்துல ஷூட்டிங் இருக்கும்போது நான் வந்து எட்டி பார்ப்பேன், வந்துடுவேன். பட் நான் லொக்கேஷனுக்கு கூட போனதே இல்லை. ஸோ உங்களுடைய அந்த பிஹைண்ட் த ஸ்கிரீன் டீம் நான் வந்து அவ்வளோ தெரியாத எனக்கு, எக்ஸெப்ட் ஃபார் ஃபியூ லைக் ஜனனினா பாதி நேரம் என் வீட்டில தான் இருப்பா. டெய்லி காலையில் ஆன்டி கிரீன் டீ வித் லெமன் ப்ளீஸ். ஸோ ஜனனி அகேன் எங்க வீட்டில் வர்த்தியாக இருக்கா. பட் அதர்வைஸ் ஆகாஷ் தெரியும், அண்ட் சாந்தகுமார் உங்களுக்கு எல்லாருக்கும். ஃபாசல் என்கிட்ட வந்து திட்டு மட்டும் தான் வாங்கியிருக்கேன். நல்லது பேசுறது இல்லை, திட்டு. இந்த ஃபாசல் நான் திட்டுவேன். பட் அதர்வைஸ் ஐ திங்க் என்டையர் டீம் ஹேஸ் பின் கிரேட் சப்போர்ட். அண்ட் இந்த ஃபில்ம் நீங்க வந்து பாக்குறீங்கன்னா ஏசிஎஸ் சார் அவர்களும், அருண்குமார் அவர்களும், மதன்குமார் சார் அவர்களும், அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு மூட நம்பிக்கைகள் எங்க மேல அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இவங்க சொல்றாங்கன்னா நிச்சயமாக there has to be a reason. Sir, we are behind you, let's bank roll it நான் சொல்லிட்டு எங்க மேல இருக்குது நம்பிக்கை வச்சுட்டு they have just taken it forward now. Without them this wouldn't have been possible. So இந்த மேடையில நிச்சயமாக அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. But of all the people, the man behind Avni, behind me, behind Anandita and all of us is Sundar C sir. And thank you so much. ஏன்னா பர்சனல் மட்டும் இல்லை, ஈவன் ப்ரொடக்ஷன் வைஸ் அவர் வந்து அவருடைய சப்போர்ட், அவருடைய என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய கம்ப்ளீட் தட் எக்யூமென் ஆஃப் பீங் அ பிஸ்னஸ் மேன், அது இல்லைன்னா அவனி wouldn't be here today. ஸோ அவருக்கு நன்றி. பட் இந்த எல்லார் பத்தி பேசும்போது எனக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் இன்னைக்கு என்னுடைய மகள் இந்த படத்துல ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக அவளோட பேர் அங்க அனந்திதா சுந்தர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா பொன்னியின் செல்வன்ல அவ பொன்னியின் செல்வன் 2ல ஒர்க் பண்ணா. ரோலிங் டைட்டில் ஃபுல்லா பேக்ல வந்து யார் யார் இருக்கோ அந்த டைட்டில் ஃபுல்லா அவதான் பண்ணா. எல்லாரோட டைட்டில் வச்சுட்டு நானும் பொன்னியின் செல்வன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவளோட பேர் வரும் பேர் வரும் பேர் வரும்.
எல்லாருடைய பேர் போட்டு அவ பேரு போடுறதுக்கு மறந்துட்டா. இது மணி சரையே சொல்லி காமிச்சாரு. Anandita forgot to give her own name, you know. ஸோ இந்த ரேஞ்சில் அவள் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு அவளை வந்து இங்கே அவன் அனந்திதா சுந்தர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவள் வந்து லண்டனில் இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொன்னா, அப்பா நான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், பண்ணு, ஆனால் நீ லண்டனில் இருந்தால் ப்ரொடக்ஷன் அப்படி பண்ண முடியாது. நீ ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா யூ ஹாவ் டு பி ஆன் த ஃபீல்ட். நீ திரும்பி வரணும். திரும்பி வந்தாதான் ஆன் த ஃபீல்டு நீ இருந்தாதான் இந்த படத்தை உன்னால் எடுக்க முடியும். ஐ யூ ரெடி டு டூ தேட்? அவள் திரும்பி வந்தா. ஏன்னா மறுபடியும் அந்த பேஷன் இருந்தது. அவங்க அப்பா பார்த்து வளர்ந்ததுனால, அந்த ப்ரொடக்ஷன் என்னென்ன பார்த்ததுனால அவளுக்கு அந்த நான் ஒரு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தது. தட் ஐ நோ ஐ கேன் டூ இட்னா. ஆனால் உண்மையில இந்த மேடையில சொல்லணும், சுந்தர் சார் வந்து எப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. Anandita is definitely not me. Anandita அப்படி அவங்க அப்பா மாதிரி தான் எல்லா வகையிலையும். She is strong. She is extremely confident. She is extremely genius in the work she is doing. And ஒரு வேலை நடக்கலைன்னா அது ஏன் நடக்கல அதுக்கு காரணங்கள் தேட மாட்டா. ஒரு வேலை செய்யணும்னா அதை எப்படி செய்யணும் அதுக்கு ஒரு காரணம் மட்டும்தான் தேடுவா. அண்ட் நாங்கள் யாருமே ப்ரொடக்ஷனுக்கு போகலை. ஆனால் கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் காலையில் 3 மணிக்கு வண்டி ஓட்டிட்டு போவா. எங்கேயோ மதுராந்தகம் எங்கேயோ ஷூட்டிங் இருக்கும். நானே திட்டுவேன், ஏன் ராஜமா நீ போற, நீ வண்டி ஓட்டிட்டு போற, கம்பெனி வண்டி வர சொல்லு, ஐ கேன் டிரைவ், ஐ எம் கான்ஃபிடென்ட். போவா. நைட் ஷூட்டிங் இருக்கும், போவா. ஸோ இந்த மேடையில் அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கேயோ நான் வளர்த்து குழந்தை, நான் பெற்று ஆசையாக வளர்த்து குழந்தை இன்னைக்கு பெரிய மனுஷியா அங்கே மேடையில் வந்து அவளுடைய பேர் போஸ்டர்லேயோ பேனர்லேயோ இல்லை அந்த டைட்டில்லே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அனந்திதா சுந்தர் வரும்போது அந்த பெருமை எனக்கும் சுந்தர் சருக்கு கண்டிப்பாக வார்த்தையாலே சொல்ல முடியாது. அண்ட் என்னோட டீம் அவனியில் இட் இஸ் மணிவண்ணன் சார், அவங்க வைஃப் பிரியா இருக்கட்டும், பாலகோபியனா இருக்கட்டும், தி என்டையர் அவனி, எங்களுக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டீம், எங்கள் ஆடிட்டர் விஜய் அவர்கள் இருக்கட்டும், தட் என்டையர் டீம். அண்ட் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு படத்துலையும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது ரியாஸ் அவர்களும். அண்ட் இன்னைக்கு நான் பார்த்த குழந்தை பாரஸ், அவளும் பார்க்கும்போது ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லும்போது ஹவு கான்ஃபிடென்ட் நம்ம பசங்க இன்னைக்கு இருக்காங்க. ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் பிரிங்கிங் தெம் அப் வெரி வெல்னு தோணுது. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஆல் தி யங் மைண்ட்ஸ், ஏன்னா எல்லாரும் எவ்ரிபடி இஸ் அ யங்ஸ்டர் ஹியர். ஸோ தட் யங் க்ரௌட் இருக்கும்போது ஐ திங்க் இட்ஸ் கிரேட் டு ஹாவ் தியர் தாட்ஸ். ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்கு, ஐயோ புரியாது அப்படியெல்லாம் கிடையாது. இது எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அது அவங்க கிட்ட சொல்றதை விட இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட நம்ம என்ன கத்துக்க முடியும் அப்படிதான் எனக்கு இந்த டூல வந்து டபுள் ஆக்குபென்ஸ்ல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வாட் டு லேர்ன். அனந்திதா கிட்டே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் கிடையாது. அன்லேர்ன் பண்ணிட்டு தெரிஞ்ச விஷயம் அன்லேர்ன் பண்ணிட்டு அவகிட்ட வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஹவு கேன் வி பி a little more confident. நம்ம வந்து பசங்க கை கொடுத்துட்டு நம்ம வந்து முன்னாடி போவோம், நான் தான் இருக்கேன் வா ரோடு கிராஸ் பண்ணி விடுறேன்னா காலம் மாறி போயிருக்கு. வண்டி வரும்போது அம்மா நான் இருக்கேன் கை பிடிச்சிட்டு என்ன ரோடு கிராஸ் பண்ணி வைக்கிறது, அந்த காலம் தான் இது. அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஆன் தி ஸ்டேஜ் இன்னைக்கு இருக்காங்க. அண்ட் அதித்தி, தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ் த்ரூ அவுட். ஏன்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் பீன் வித் அவனி, யூ ஹேவ் பீன் பார்ட் ஆஃப் அஸ் அண்ட் யூல் ஆல்வேஸ் பி பார்ட் ஆஃப் அவனி. ஸோ எல்லா டீமுக்கும் இங்கே வந்திருக்க ரொம்ப நேரம் நாங்கள் எல்லாரும் பேசினோம். பட் நான் வந்து இமோஷ்னலாகவே ஆகக்கூடாது ரெடியாக இருந்தேன். ஸோ ஆகலை. பட் அங்கே பாருங்க ஒருத்தி. ஸோ பட் தேங்க்யூ. உங்கள் எல்லாரும் உங்களை எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். ரொம்ப பொறுமையாக இங்கே உட்காந்துட்டு நாங்கள் பேசுறது கேட்டீங்க. அண்ட் டெஃபினெட்லி டபுள் ஆக்குபென்சி தியேட்டர்ஸில் போய் நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் அ ஃபனி ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்ட்ராடினரி ராம்காம். சிரிச்சிட்டு வயிறு வலிக்கும், அதே நேரத்தில் வெளியில் வரும்போது ஒரு சின்ன கண்கலங்கியும் வெளியில் வருவீங்க. ஐ கேன் கேரண்டி யூ தேட். அவனியில் வி பிலீவ் இன் என்டர்டெய்னிங் த ஆடியன்ஸ். மெசேஜ் சொல்கிறத விட ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் வி ப்ராமிஸ் யூ டபுள் ஆக்குபென்சி இஸ் டபுள் என்டர்டெயின்மெண்ட். தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.